இன்றைய அனுதின தியானத்துக்குரிய வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். முதலாவது, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ளத்தக்கதான புத்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவகுமாரன் வந்ததினாலே தேவனை அறிவதே அறிவு. தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் தேவனுடைய குமாரன் அனுப்பப்பட்டார். தேவகுமாரன் நமக்கு தந்தருளப்பட்டதினாலே இந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் மெய்யான தேவன் என்பதை, நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை அவர் வார்த்தையிலே, அவர் செயல்பாட்டிலே, அவர் நமக்காக சிந்தின இரத்தம், அவர் நமக்காக பாடுகள் பட்டது, அவர் நமக்காக அந்த 3 நாட்கள் கல்லறையில் அடைபட்டு மீண்டும் எழுந்து, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு வெளிப்பாட்டின் கதவை நம்முடைய உள்ளத்திலே திறந்து கொடுத்தது. இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். நாம் அவரை புரிந்து கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதான புத்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நோக்கம் தேவன் தந்த அந்த அறிவினால்தான். கர்த்தர் அந்த அறிவிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க கிருபை செய்வாராக. ஆமென்.